இவங்க அப்பா இவளை அடிச்சு உதச்சு மிதிக்காரு, அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். நீ போய் ரேகாவை இங்க கூட்டிட்டு வா, 4 பேரும் இங்கேயே படுத்துக்கலாம். 4 பேர் எப்படி? நம்ம சோஃபாலயோ இல்ல கீழேயோ படுத்துக்கலாம், இவங்க மேல படுத்துக்கிட்டோம். ஹம், மீனுக்கெல்லாம் பூனைய காவல் வைக்க முடியாது. எனக்கு புரிஞ்சு, நீ நிறுத்து, எனக்கு தெரியும். எழுந்துடா போடா, அப்படியே ஆயிமெண்ட் ஏதாவது இருந்தா வாங்கிட்டு வா, அவங்க அப்பா அடிச்சதுக்கு போடுவோம். வெளியே இருந்து தானே வரீங்க, அப்படியே அவங்களே கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே, வேலையே முடிஞ்சுச்சு. இப்போ நான் இதுக்கு தனியா எழும்பணுமா? எலும்புடா எருமை. போய் அவங்கள கூப்பிட்டுட்டு பெட்ஷீட் மட்டும் ஒன்று எடுத்துட்டு வா. என்ன ரேகா? என்னங்க என்னங்க, பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, நான் தான். எங்காவது அடிபட்டுச்சா? கண்ணில் ஏதாவது விழுந்துருச்சா என்ன? ரேகா, ஆர் யூ ஓகே? ரொம்ப பயந்துட்டா போல இருக்கே. நான் மட்டும் இப்போ வரலன்னா நினச்சி பார்க்கவே பயமா இருக்கு. என் செல்லம் ஃபோட்டோவை பார்த்தே கொஞ்சிட்டு இருக்கணும். இப்போ நெருக்கமாக நம்ம கைக்குள்ளே தான் இருக்கா. ஒரு கிஸ் பண்ணிட்டா என்ன? நானும் ஒரு ஆண்மகன் தானே, எனக்கும் ஆசாபாசங்கள் எல்லாமே இருக்கும் தானே. அதையே இவ புரிஞ்சுக்கவே மாட்டா. நம்மளாம் தேடி தேடி போக இவளா விலகி விலகி போறா. எனக்கும் ஆசையாக தான் இருக்கு, என்ன பண்ண, எனக்கு கொடுத்து வச்சுதான், அவ்வளோதான். இவளா வந்து கட்டி பிடிச்சாலாம் ஒன்றும் இல்லை, நம்மளா ஏதாவது சொல்லிட்டாலோ பண்ணிட்டாலோ தான் ஒன்றும் வாயாலேயே வறுத்தெடுப்பா, இல்லை அவனுங்களை போட்டு புளிஞ்செடுத்தா பாரு அதை பண்ணுவா. சாமி முடியலடா இவகிட்ட. ராங்கி ரவுடி பார்க்கறதுக்கு தான் அப்படியே ஊமை மாதிரி பொம்மையாட்டம் இருக்கிறது, ஆனால் பண்ணுறதெல்லாம் அத்தனையே கேடித்தனம், ரவுடித்தனமும் ரௌத்திரமும். எத்தனை நாளைக்கு உன் பாசாங்க காட்டுன்னு நானும் பார்க்குறேன். காதலை உள்ளே வச்சுக்கிட்டு வாய்க்கு வந்து சொல்லவா மாட்டேற? எனக்கு என்ன கண்ணிலேயே தெரியாதா? இன்னும் இவன் மட்டும் ஆசை தீர கட்டி பிடிச்சிக்குவான். அப்போ கூட வாயிலேருந்து ஒரு கிஸ்ஸோ ஐ லவ் யூவோ வரவே வராது. அவ்வளோ ஒரு நெஞ்செழுத்தம் இவளுக்கு. கொழு பிடிச்சா நம்ம பார்த்துட்டே இருக்கிறப்ப பார்க்கவே மாட்டா, நம்ம பார்க்காம இருக்கிறப்ப பார்த்துட்டே இருப்பா. அழுத்தக்காரி அழுத்தக்காரி. என்ன இது இப்படி ஆயிருக்கு? முதல்ல ஹோட்டல் மேனேஜரை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேளு. ஒரு கேஸை போட்டு அவனை உள்ள தள்ளணும். பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆகுறது? கோவப்படாத சத்யா, காலையில பேசிக்கலாம். எப்படி சார் கோவப்படாம இருக்கிறது? எப்படி கோவப்படாம இருக்கிறது? இத்து போன பில்டிங்க சும்மா சுரண்டி விட்டு காரையை போட்டு பெயிண்ட் அடிச்சு வச்சுட்டு ஊரையே ஏமாத்திட்டு இருக்கிறானுங்க. எத்தனை காசு வாங்குறானுங்க? சேஃப்டி முக்கியம்னு தெரியாது. நம்ம என்ன தங்கறதுக்கு காசு கொடுக்குறக்கும் வக்கீலாமே இங்கே வந்து உட்காந்துருக்கோம். பிள்ளைக்கு ஏதாவதுன்னா என்ன செய்ய? நான் கூட நான் பேத்த குட்டிச்சாத்தான், அவளை அடிக்கவும் ஏமா இருக்கிற கோவத்தில் வந்து இவளை ஏதோ பண்ணிட்டாலோன்னு அறக்க பறக்க ஓடிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தா நிலைமை இப்படி இருக்கு. ஏதோ பிள்ளை தப்பிச்சிச்சு இல்லைன்னு சொல்லலை, அப்படி தப்பிக்காம விட்டுருந்தா என்ன ஆயிருக்கிறது அதை சொல்லுங்க. ஆமா, நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். சரி பொறுமையா இரு, முதல்ல பிள்ளைக்கு ஏதாச்சுன்னு பார்ப்போம். ஆமா, ஆத்திரத்துல பிள்ளைய பார்க்காம விட்டுட்டேன். ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணேன்னு கருவேப்பிலை கொத்து மாதிரி பெத்து வச்சிருக்கேன். உனக்கு ஒன்றும் ஆகலையில ரேகா? சத்தம் கேட்கவும் நாங்களே பதறிட்டோம். கைகாலில் எங்காச்சும் அடிபட்டிருக்கா பாரு. பாரு ரேகா, இப்ப இல்லைனாலும் அப்புறமா வலிக்கும். நான் அப்பதான் படுத்தேன்ப்பா, லேசா மண்ணு விழுற மாதிரி இருந்தது. நான் கூட காத்துக்கு ஏதோ வந்து விழுதுன்னு நினைச்சிட்டேன். டக்குன்னு இவர் வந்து என்னை இழுத்து இந்த சைடு தள்ளிட்டாரு, அப்புறம் தான் இது விழுந்தது. என்ன சத்யா இது? ஃபேன் ஓடும்போது சவுண்டு மாதிரி இருக்குமே, அது கூடவா தெரியல? ஏமோ உங்க அப்பா லூஸா இல்ல முழு லூஸா? இல்ல ஃபேன் மட்டும் விழுந்திருந்தா பரவாயில்ல,
அவர் கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. மண்ணு கல்லெல்லாம் விழுந்திருக்கு, அப்படி இருந்து இப்படி ஒரு கேள்வி கேட்காரு. என்ன பண்ணறது? சத்யாவை நினைச்சா கொஞ்சம் எமோஷனல் ஆனா அப்பப்ப கொஞ்சம் பிரெயின் ஆஃப் ஆயிரும். இது எங்களுக்கெல்லாம் தெரியும், உனக்கு தெரியாதுல்ல. அட உனக்கு புதுசா இருக்கு. ஓ, அப்படி இது உனக்கு மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துக்கே இந்த பிரச்சனை இருக்குல்ல? எல்லாத்துக்கும் தான் அடுக்கு, உனக்கும் தான். உனத்தான் ரேக்கா, ஃபேன் ஓடுறதுல இல்லை அது சவுண்ட் ஏதாவது வந்திருக்கும், அதில் கூடவா உனக்கு தெரில? ஐயோ சத்யா, இது போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சுட்டு இருக்கிறக்கு அவளே பயந்து போயிருக்கா. இல்லை சார், நல்ல பலத்த மழை பெய்யுது, இல்லை தண்ணி நிறைய தேங்கி நிற்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த தண்ணி இறங்கும். அதனால ஃபேனோட ஓட்டத்தில் சவுண்டு கொடுக்கும், அதில் தெரிஞ்சுக்கலாம். இல்லையா மேற்கூரையில் ஓதமாவது அடிச்சிருக்கோம்ல, ஃபேன் ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு நின்று கூட போகும். மழை தண்ணி இறங்கி இந்த மண்ணெல்லாம் அப்படியே சகதி மாதிரி ட்ராப் ட்ராப்பாக விழும். அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து நகர்ந்துடணும். அது கூடவா இவளுக்கு தெரியல? படுத்துத்தானே இருந்திருக்கா, அதான் கேட்டேன். நான் சொன்னேன் இல்லை அம்மு, உங்க அப்பா மென்டல் இல்லடி, முழு மென்டல். சரி, வயசானா எல்லாம் இருக்கிறதா. 40 வயசானா நாய் ஒன்று சும்மா சொல்லி வச்சாங்களா என்ன? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நானே, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உனக்கு தானடி சப்போர்ட் பண்ண வரேன். மழையும் பெய்யல, ஒன்றும் பெய்யல, விழுந்திருக்கிற மண்ணுல ஒரு துளி ஈரம் இல்லை, அப்புறம் இப்படி பேசினா? இங்காடு, எல்லாத்துக்கும் நம்ம போய் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஆப்போசிட்ல இருக்கிறது எருமை மாடா இருந்து இல்ல செவிடா இருந்து நம்ம வாழ்னு கத்தி என்ன பண்றது? நமக்கு தான் எனர்ஜி வேஸ்ட். அதனால நம்ம செவிடுன்னு நம்மளே நினைச்சுக்கிட்டு வாயில கட்கண்டை போட்டு மென்னுக்கிட்டு அமைதியா இருந்துடணும். சமத்தா இதெல்லாம் பழகிக்கோ. இத நீ எனக்கு சொல்ற? எல்லாம் என் நேரம். சடி சடி புலம்பாட, இது ஒண்ணு நான் உனக்கு சொல்லல, எனக்கு சத்தியா சொன்னது. என்ன பண்ணறது? பொம்பளை பிள்ளைய பிறந்துகிட்டோம்ல, 1000 பேர் 1000 பேசுவாங்க. மாமி ஒரு பக்கம் இடிப்பா, நாத்தனா ஒரு பக்கம் இடிப்பா, பக்கத்து வாட்டுக்காரங்க ஒரு பக்கம் கொட்டுவாங்க. எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நாங்க தானே இருக்கணும். அதனால சொல்லி சொல்லி என்ன அப்படியே பழக்கிறா. ஓ, அதான் நீ கேட்டு பழகிட்டு இருக்கியாக்கும். நமக்கெல்லாம் அடுவாடுமா. அதானே, நீ வாய மூடிட்டினா இமயமலையே சரிஞ்சிரும்ல. நடந்துட்டா அதிசயமாடா. அதை தாண்டி நானும் சொன்னேன். அஜோ, சின்ன வயசுல அப்படித்தான் ரத்தம் துடிச்சுக்கிட்டு வாய் துடுக்கு துடுக்குன்னு பேசும். பொறுத்து போ, உனக்கு என்ன வயசு ஆயிடுச்சு. நல்லா அழகா மஸ்தா தேக்கு மரம் மாதிரி தேகத்தை நல்லா தானே மெயின்டைன் பண்ற. புத்தியும் நல்லா தெளிவா தானே இருக்கு. அப்புறம் என்ன, இதுல டாக்டர் வேற, எனக்கே எவ்வளோ அட்வைஸ் பண்ணி அவனு பாட்டு பாட்டு பண்ணல. அப்போ உனக்கு நீ எவ்வளோ பாட்டு பாட்டு பண்ணுவ? அதான் உனக்கு தான் என்னால முடிஞ்ச நல்லதெல்லாம் சொல்றேனே, இதுல உனக்கு என்னடி பொறாம? நீ ரொம்ப நல்லவனா இருக்கேண்டா, அதான் பொறாமையா இருக்கு. சரி, இப்ப அதுக்கு என்ன பண்றது? நானும் உன்ன மாதிரி ஹெல்த்தியா ஸ்ட்ராங்கா ஆயுசு அதிகரிக்கணும், நான் நல்லவளா இருக்கணும்ல. அதனால சொல்லு சொல்லு. நெஞ்சில இருந்து தொண்டை வரைக்கும் வந்துருச்சு, தொண்டையில இருந்து வாய்க்கு வரதா கஷ்டம்? சொல்லு, முழுங்காத. நானும் உன்னோட ஓட்டிக்கிட்டா. என்னது? நானும் உன்னோட ஓட்டிக்கிட்டா நீ நல்லதா பாட்டு பார்த்து சாப்பிட்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி உடம்ப மெயின்டைன் பண்றீல, ரத்தம் நல்லா ஃப்ரெஷ்ஷா நிறைய சத்து வச்சிருக்கும்ல, அதெல்லாம் எனக்கும் வரும்ல. அப்புறம் நான் தனியா ஜாக்கிங் போகணும், வாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும், சாப்பிடணும் அப்படின்னு அவசியம் இல்லைல்ல. எல்லாம் நீயே பண்ணிடுவீல. ஓ, அப்படி ஒட்டு நீ வேலை பார்க்க? ஐடியா நல்லா இருக்கா? அச்சோ, அடி தூள், சூப்பர் ஐடியா. ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் தெரியுமோ? தேங்க்யூ. அது என்ன தேங்க்யூ தேங்க்யூ இல்லாம? சும்மா லைக்கே. சரி, காது வலி சரியாயிடுச்சா? பல்ல காட்டி நிக்க? இல்ல, வலிக்கு. அச்சோ, நீ மாஞ்சு வச்சிக்கியா? இரு, முதல்ல போய் என்னன்னு பாப்போம், அப்புறம் மருந்து கொடுக்க, சரியா? மழையெல்லாம் பெய்யல சத்யா, மண்ணு கூட அப்படியே தூசாட்டதான் இருக்கு பாரு, எங்க ஈரமா இருக்கு. ஆமா,
ஏற்கனவே அந்த மாதிரி ஏதாவது ஆயிருக்கும். அதை சரி பண்றதுக்காக இவங்க கொத்தி விட்டு காரை போட்டிருப்பாங்க. அது இப்ப இப்படி விழுந்திருக்கு. ஆம், தலைக்கு வந்து தலைப்பாக்கியோட போச்சுன்னு பிள்ளைக்கு ஒன்றும் ஆகலையில, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். பார்த்துட்டியா ரேக்கா, உடம்புக்கு ஒன்றும் இல்லைல்ல? இல்ல டாடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பிரேண்டா ஒரு மாதிரி இருக்கா? வேற ஏதாவது பார்த்து பயந்துட்டியா என்ன? இல்ல டாடி, அதெல்லாம் இல்லை. சரி சரி, எல்லாம் சரியாயிடும் என்ன? ரிலாக்ஸ் ஆயிட்டு போய் படுப்போ. ம். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. அன்னைக்கு அம்முவை அஜய் காப்பாத்தினாரு, இன்னைக்கு நீங்க என் பிள்ளைய காப்பாத்திருக்கீங்க. ஏதோ தெய்வ கடாட்சம் தான். கரெக்ட் டைமுக்கு உங்க ரெண்டு பேர்த்தையும் எங்க பிள்ளைகளை காப்பாத்துறதுக்காக அனுப்பி வச்சிருச்சு. என்னதான் நன்றியெல்லாம் வாயில சொன்னாலும் அதெல்லாம் போதாது. இல்லை சார், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. எங்க வாழ்க்கையே காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க, அப்படி இப்படி பேசுறீங்க. நான் எதாச்சியாக தான் இங்கே வந்தேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. என்னதான் சின்ன வயசா இருந்தாலும் உங்க பெருந்தன்மைக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை. நல்லா தான் வளர்த்திருக்கிறாங்க உங்க வீட்டுல. உங்க அப்பாவுக்கு தான் நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். என்ன கைமாறி செய்ய போறோம்னு தெரியல. ம், உங்கள் பொண்ணை மட்டும் கொடுங்க, நாங்கள் அல்லாக்கா கூட்டிட்டு தூக்கிட்டு போயிட்டே இருப்போம். இதில் எனக்கு நன்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? என்னதான் பெற்றவங்க நல்லா வளர்த்தாலும் சேர்ற சேர்க்க நல்லா இருக்கணும், அவங்க மனசில் இருக்கிற எண்ணங்களும் நல்லா இருக்கணும். அப்போ தானே அவங்க நல்லது செய்வாங்க, நல்லா வருவாங்க. இல்லை என் கையிலலாம் எதுவும் இல்லை, எல்லாமே அவங்க கையிலையும் மனசுலையும் தான் இருக்குது. உங்களுக்கு இருக்கிற பெருந்தன்மை தான் சார் உங்க பசங்களுக்கும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அவன் கடமை என்ன? ஒரு டாக்டரை எல்லாத்தையும் காப்பாற்றுறது தானே, அதை தான் அவன் பண்ணியிருக்கான். என்ன இருந்தாலும் இருக்கட்டும் சிவராமா, பிள்ளை நல்லா இருக்கால, அதுவே சந்தோஷம். ம், சேகர், டாடி, இங்கே பொட்டை பிள்ளைங்க தான் இருக்காங்கன்னு தெரியும், நீ எதுக்கு இங்கே வந்த? சார் உங்க பசங்க மேல நம்பிக்கை இல்லாம எல்லாம் இல்ல. இல்லை இல்லை சிவராமா, நான் அப்படி சொல்ல வரல. பிள்ளைங்க தனியாக இருக்காங்க, இல்லை பெற்றவங்க உங்கள் கூட இருக்காங்க. எப்படி இருந்தாலும் பெற்றவங்க நீங்கள் இருக்கீல, அவன் எதுக்கு இங்கே வரணும்? அதான் கேட்டேன். சார் நான் ஒன்றும் தப்பான அர்த்தத்தில் சந்தேகப்பட்டெல்லாம் கேட்கல சிவராமா. இந்த நேரத்தில் ஒரு பொண்ணோட ரூமில் இவனுக்கு இங்கே என்ன வேலை? டாடி, கேட்ட கேள்விக்கு பதில். சாரி டாடி, நான் அவனை தானே கேட்டேன். நான் தான் அவனை இங்கே அனுப்பினேன். நீங்கள் திட்டுறதா இருந்தால் என்ன திட்டுங்க. எதுக்கு நீ அவனை இங்கே அனுப்புன? சார் பொறுங்க, சொல்லுடா. நாங்கள் 2 பேரும் ரூமில் தான் இருந்தோம். அம்மா காது வலிக்குதுன்னு மருந்து வேணும்னு வந்தா. அவளுக்கு காதில் என்ன பிரச்சனைன்னு செக் பண்ணிட்டு தானே மருந்து கொடுக்க முடியும். அதுவும் மருந்து என்கிட்ட இருக்கான்னு பார்க்கணும். அதனால அது வரைக்கும் ஏன் இவங்க தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் தான், நீ போய் அவங்களையும் இங்கே கூட்டிட்டு வந்துரு, தனியாக இருக்க பயப்படுவாங்க, புது இடம்னு சொல்லி அனுப்புனேன். அதனால தான் அவன் இங்கே வந்தான். ஓ, அப்ப நான் நினைச்சது சரிதானே? எல்லா பிரச்சனைக்கும் இந்த சனியன் தானே காரணம். சனியே இல்லப்பா, நான் உங்களுக்கு சனியே. ஆமாண்டி, ஆமா. சத்யா, என்னடா என்ன இப்ப நீ எதுக்கு பொங்குற? தேவையில்லாம பிள்ளைகளை வார்த்தை பேசாத சொல்லிட்டேன். எவ்வளவு தடவை சொல்றேன், எவ்வளவு கோவம் வந்தாலும் வார்த்தைகளை கொட்டாதேன்னு. ஞாபகத்திலேயே வச்சுக்க மாட்டியா நீ? பின்ன என்னடா பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? இவ தானே இத்தனை பிரச்சனைக்கு காரணம். சார், நான் பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்போ இங்க என்ன நடந்துருச்சு? என்ன பிரச்சனையாச்சு? ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? நீங்க அப்படி கோவப்படணும்னா என் மேலதான் கோவப்படணும். நான் தான் சேகரை இங்க அனுப்பிச்சேன். அதை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு அமுவை திட்டுறீங்க. நான் இப்ப அனுப்புனங்காட்டி என்ன நடந்துருச்சு? அவங்களுக்கு வர இந்த ஆபத்தை சேகர் தடுத்துட்டான், அவ்வளோதானே. இதுல என்னமோ குடிய முழுகி போன மாதிரி இப்படி பேசுறீங்க நீங்க. அதானே, இப்ப நல்லா தானே நடந்திருக்கு. இதுக்கு இவ்வளோ கோவப்படுற? அதுவும் இல்லாம நீ கோவப்படுறதுல அர்த்தமே இல்லை சத்யா. முதல்ல யார்கிட்ட வந்து அவ சொன்னா? உன்கிட்ட தானே சொன்னா காது வலிக்குதுன்னு. நீ காது கொடுத்து கேட்கவே இல்லை. பெத்தவங்களே கண்டுக்கல, அலட்சியப்படுத்தினா அந்த பிள்ளை எங்க போகும்? சரி, இவங்கதான் டாக்டரா இருக்காங்களே, ஃப்ரெண்டு தானேன்னு அவங்க கிட்ட போயிருக்கு. வேற எங்க போச்சு அது? இல்ல வேற என்ன பண்ணணுங்கிறத? பகலா எங்காவது மெடிக்கல் ஷாப்ல போய் மருந்து வாங்கிட்டு வந்து ஊத்திக்கிறதுக்கு? நைட் இல்ல, அவ என்ன பண்ணுவா? பெத்தவங்களே பிள்ளைய புரிஞ்சுக்கலனா வேற ஒருத்த புதுசா வந்தா புரிஞ்சுக்குவான். அவளை பெத்துக்கிட்ட நீங்களே அலட்சியப்படுத்தினா, கேவலப்படுத்தி அவமானப்படுத்தினா கூட வாழ்ந்து காட்டணும்னு ஒரு வெறி வரும். ஆனா அலட்சியப்படுத்தினா இவங்களுக்கு நம்ம முக்கியம் இல்ல, தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவளுக்கு உங்க மேல வெறுப்பு தான் வரும். ஒரு தடவை இல்ல, நான் 1000 தடவை உன்கிட்ட சொல்லிட்டேன். கோபம் நாய்க்கு கூட வரும், ஆனா
அதை எவன் ஒருத்த கண்ட்ரோல் பண்றானோ அவன் தான் மனுஷன். கோபத்தை காட்டணும், எங்க காட்டணுமோ அங்க காட்டணும். பெத்த பிள்ளை மேல போய் நீ கோபத்தை காட்டி என்னத்த சாதிக்க போற? இந்த பிள்ளை பிறக்கணும்னு நீயும் சத்யாவும் கோயில் கோலம் ட்ரீட்மெண்ட் எத்தனை அலைஞ்சிருப்பீங்க, எவ்வளோ அழுதுருப்பீங்க. ஆனா அதை விட வெளியே காமிச்சிக்காம 1000 மடங்கு அழுத வேண்டானா? என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிள்ளை இல்லையேன்னு. உனக்கு புள்ள பிறந்ததும் அதை கொண்டாடினதும் நான் தான். அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் நான். அதை அணுவா ரசிச்சு தூக்கி வளர்த்ததெல்லாம் நானு. என் முன்னாடியே, என் கண்ணு முன்னாடியே நான் வளர்த்த பிள்ளைய மிதிக்கிற நீ. இந்த பிள்ளை பிறக்கிறதுக்கும் பிறந்த பின்னாடியும் நானும் மரகதமும் கோயில் குளம்னு எத்தனை பரிகாரம் அது இதுன்னு எல்லாத்தையும் பண்ணணும் தெரியுமா உனக்கு? ஆ, அப்பேற்பட்ட புள்ள வரமா கிடைச்ச புள்ள அதை பாடாப்படுத்துற என் கண்ணு முன்னாடி எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்பவே நான் பேசணும்னு நினைச்சேன். சரி, இருக்கிற பிரச்சனையில உனக்கும் மனசு சரியில்லை, இப்ப பேசக்கூடாது, வீட்டுல போய் நிதானமா இருக்கும்போது பேசிக்கலான்னு அமைதியா இருந்துட்டேன். இதெல்லாம் நான் சொல்லி காட்டுறேன், நீ தப்பா நினைச்சுக்காத. அப்படி நினைச்சுக்கிட்டாலும் எனக்கு அதை பத்தின கவலை இல்லை. அந்த பிள்ளைய பெத்தது என்னவோ நீதான், பிறந்ததும் கையில வாங்கினதும் நீதான். ஆனா அது மண்டா பேண்டா உடம்பு முடியாம போனா துடிச்சு போய் பார்த்துக்கிட்டது, அது தவழ்ந்தது, முதல்ல பேசுனது, நடந்தது, வண்டி ஓட்டுனது, சிரிச்சது, அழுதது, ஸ்கூல் போனது, காலேஜ் போனது, தப்பு தப்பா அழகழகா இங்கிலீஷ் பேசினது, பூ கட்டினது, இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து ரசிச்சவன்டா நானு. என்னைக்குமே என் பிள்ளைய விட 1000 மடங்கு உன் பிள்ளைய நான் நல்லா தான் பார்த்துக்கிட்டேன். ஏன் தெரியுமா? உனக்கு இருக்கிற பாசத்தை வெளிப்படுத்த டைம் இல்லை. ஆனா அது பெத்தவங்க பாசத்துக்கு ஏங்குது. என்னால உன் அளவுக்கு பாசம் காட்ட முடியலனாலும் அதுக்கு ஈடு கொடுக்க முடியணும் இல்ல? ஏன்னா அதுக்கு ஏக்கம் வந்து அதுவே ஒரு பிரச்சனையா மாறிடக்கூடாது பாரு. அப்படியெல்லாம் கைக்குள்ள வச்சு நான் கண்ணா பார்த்துக்கிட்ட பிள்ளைய என் முன்னாடியே எடுத்தெறிஞ்சு பேசுற, அடிக்கிற, உதைக்கிற. இதையே வேற ஒருத்தன் பண்ணியிருந்தா நான் நடந்திருக்கிற விதமே வேறையா இருக்கும். ஆனா அந்த பிள்ளைய பெத்தவன் நீயாச்சே. ஏதோ ஒன்னா நீ என்ன சொல்லுவ? பெத்தவன் எனக்கு இல்லாத அக்கறையா உனக்குன்னு கேட்பேன். அது எப்படிடா? அந்த பிள்ளை பசிக்கு அழுதது, ஊட்டினது, சிரிச்சது, பேசினது, இப்படி எதுவுமே உனக்கு தெரியாது. அக்கறை இல்லாம இல்ல. ஆனா உன்னால முடியல. அதை நானும் ஒத்துக்கிறேன். பள்ளிக்கூடம் போறதுல இருந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் ஒவ்வொன்றும் நான் தான் பார்த்து பார்த்து பண்ணறேன். இப்படி எல்லாத்தையும் நான் பார்த்து பார்த்து பண்றேன். ஆனா நீ ஏங்கி தவிக்கிற? அந்த பிள்ளைக்கு பாசத்தை மட்டும் காட்ட மாட்ற, கோபத்தை மட்டும் காட்டுற. எனக்கு எப்படி இருக்கும்? ஒரு தகப்பனா உன் புள்ள மேல இருக்கிற பாசம், அதனால நீ படுற கஷ்டம் எனக்கு புரியாம இல்ல. இருந்தாலும் போறனால உனக்கு டைம் கிடைக்கும் போது அந்த பிள்ளைக்கு 4 வாய் சோறு ஊட்டுற. அந்த 4 வாய் சோறுல உன்னோட மொத்த பாசமும் அந்த பிள்ளைக்கு கிடைச்சிருமா என்ன? கிடைக்காது இல்ல. ஆனா நீ கோவப்பட்டு பேசுற வார்த்தையில அந்த பிள்ளை எவ்வளோ மனசு உடைஞ்சு போகும் தெரியுமா? பெத்தவங்களே தனக்காக நிக்கலைன்னா வேற யார் வந்து நிப்பாங்க? அப்ப நம்மளுக்கு யாருமே இல்லை இந்த உலகத்துல. நம்ம ஏன் பிறந்தோன்னு ஏதாவது பண்ணிக்கிச்சுன்னா என்ன பண்றது? ஆ, என்னைக்கு இல்லாம இன்னைக்கு இவ்வளோ பேசுறேன், சொல்லி காட்டுறேன், நீ வருத்தப்படாத என்ன? இவ்வளோ நாள் எப்பவாவது ரொம்ப சேட்டை பண்ணானா நீ அதட்டுவ. ஆனா இன்னைக்கு நீ இங்க வச்சு அந்த பிள்ளைய அடிச்சு எட்டி உதைக்கிற. எனக்கெல்லாம் உயிரும் இல்லை, மனசும் இல்லடா. அவ பண்ணது தப்பு தான். அவ ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணிட்டான். உன்னோட வயசு என்ன, அவளோட வயசு என்ன, 2 பேர்த்தோட அனுபவம் என்ன, அதை நீ புரிஞ்சுக்க வேண்டாமா? அதை விட்டுட்டு நீயே அவளை அலட்சியப்படுத்துற, அடிக்கிற, திட்டுற. பிள்ளைங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் பெத்தவங்க தானே அனுசரிச்சு அவங்கள ஏத்துக்கணும். ஏன்னா அந்த பிள்ளைக்கு அந்த விஷயமா எதுவும் தெரியாம அது தப்பு பண்ற காரணமும் நம்ம தான் அதுக்கான நாலேஜ் கொடுத்துருக்கணும். பெத்தவங்களே அதை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கலனா மத்தவங்க எப்படிடா ஏத்துப்பாங்க? மத்தவங்கள விடு, பிள்ளைகளுக்கு உலகமே பெத்தவங்க தான்டா. அப்படி இருக்க அவங்களோட நம்பிக்கை உடஞ்சிடாது. எப்படி சாப்பிடணும், எப்படி தண்ணி குடிக்கணும், இதெல்லாம் எப்படி சொல்லித்தரமோ அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் பெத்தவங்க தான் சொல்லித்தரணும். பெத்தவங்க தான் ரோல் மாடல் பிள்ளைகளுக்கு. ஒரு வயசுக்கு மேல பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணாலும் கேட்காதுக்கு தான். ஆனா அது கிட்ட எப்படி குணமா சொல்லணுமோ அப்படி நம்ம தான் குணமா சொல்லணும். இதெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாம இல்ல. எத்தனையோ நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அவ எவ்வளோ சேட்டை பண்ணாலும் லைட்டா கோவப்பட்ட மாதிரி பார்த்தா போதும் 2 பேரும் பொட்டிப்பாம அடங்கிருவாங்க. தூங்கும்போது தான் என்ன ஏதுன்னு எடுத்து சொல்லுவேன். அவங்களும் கேட்டுக்குவாங்க. அடுத்த டைம் அந்த தப்பு நடக்கவே நடக்காது. இதுவும் நீ பண்ணாத விஷயம் இல்லையே, அப்புறம் என்ன இன்னைக்கு இப்படி நடந்துக்கிற? அப்பனா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? சத்யா உன்னை விட்டு போயிடுவான் நீ பயப்படுறேன்னு அர்த்தம். ஏன் பயப்படணும்? அப்போ உங்க லவ் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லையா? இத்தனை நாள் அப்ப நீங்க 2 பேரும் என்ன வாழ்க்கை வாழ்ந்தீங்க?
சத்யா உன்னை விட்டுட்டு போகணும்னு முடிவெடுத்தான்னு வச்சுக்கியேன், அதை எப்பவோ எடுத்திருக்கணுமே. பெத்தவங்க சொத்து சுகம் இப்படி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உன் பின்னாடி வந்தால, அப்ப இருந்து இப்ப வரைக்கும் எத்தனை கஷ்டப்பட்டிருப்பா. என்னைக்குமே அவ அப்படி நினைக்கலையே. நீ என்னைக்காவது நினைச்சிருக்கியா? அவளை நீ புரிஞ்சு நடந்திருக்கியா? நீயே சொல்லு. இது நாள் வரைக்கும் ஒரு நாளாவது அந்த பிள்ளைக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்காம ஒரு முளை பூவு வாங்கி கொடுத்துருக்கியா? எத்தனை நாளுடா, எத்தனை நாள். நம்ம வீட்டுல இன்னும் பூச்செடியெல்லாம் இல்லாம இல்ல, டெய்லியும் அவங்க கட்டி வைப்பாங்க தான். ஆனாலும் வாரத்துல அந்த 2 நாள் நான் காசு கொடுத்து நானா வாங்கிட்டு போய் அவ கையில கொடுப்பேன். அது என்னவோ புருஷன் தனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்தான்னு சந்தோஷமா தான் வச்சுக்குவா. ஆனா சத்யா, நான் வாங்கி கொடுத்தேன்னு ஒரே காரணத்துக்காக வாங்கி வச்சுக்குவாதான். ஆனாலும் அது நீ வாங்கி கொடுத்த மாதிரி வருமா? சரி, அத விடு. ஹோட்டலுக்கு எத்தனை நாள் வர? ஒரு நாளாவது குடும்பமா உட்காந்து சிரிச்சு பேசி சாப்பிட்டிருக்கியா? அதுவும் கிடையாது. நீ பாட்டுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு போயிருவ, அவ பாட்டுக்கு பார்சல் எடுத்துட்டு வருவா. ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிடுவாங்களே குடும்பமா, உங்களெல்லாம் ஒரே ஏக்கமா ஒரு பார்வை பாப்பா பாரு, அப்படியே நெஞ்சு வெடிச்சிடும் எனக்கெல்லாம். சந்தோஷமா கோயிலுக்கு பீச்சுக்கு சினிமாக்குன்னு போயிட்டு வந்து அவங்க சாப்பிட்றாங்க. அது இவ பார்க்கும்போது அவளுக்கு எப்படி இருக்கும்? நீ என்ன நினைச்சிட்ட? எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பேஷண்ட்டு, அவங்க வந்து இங்க சாப்பிட்றாங்கன்னு நினைச்சிட்டியா? இல்ல சோறாக்க முடியாம வந்து சாப்பிட்றாங்கன்னு நினைச்சிட்டியா? எல்லா நாளும் பண்ண வேண்டாம், வாரத்துல ஒரு நாள் கூட வேண்டாம், மாசத்துக்கு ஒரு நாள் பண்ணலாம்ல. கடைசிக்கு 6 மாசத்துக்கு ஒரு நாளாவது நீ அதை பண்ணலாம்ல. அதையும் பண்ண மாட்டேன். சரி, அதையெல்லாம் விட்டுரு. வீடுன்னு ஒன்று கட்டி வச்சிருக்கியே, கேட்டை திறந்தது முன்னாடி கார்டன் வச்சிருக்கியே, ஒரு பூச்சி ஒரு வாடின பூவோ இலையோ உன் கண்ணுல பற்றக்கூடாது. ஆனா என்னைக்காவது நீ போய் அதுக்கு தண்ணி தெளிச்சிருக்கியா? கிடையாது. நீ போடுற ஷூவு அதையாவது என்னைக்காவது ஒழுங்கா அடுக்கியிருக்கியா? அதுவும் கிடையாது. அழுக்கான சாக்ஸு அதை துவைக்க போட்டிருக்கியா? அதுவும் கிடையாது. ஹாலில் ஜம்முன்னு போய் உட்காந்துட்டு ஃபேனையும் டிவியும் போடுறியே, என்னைக்காவது ஹால்ல இருந்து வெளியே போகும்போது அதை ஆஃப் பண்ணிருக்கியா? கிடையாது. டீ ஸ்நாக்ஸ் டின்னர்னு சாப்பிட்றியே, என்னைக்காவது சாப்பிட்டதை கொண்டு போய் கழுவ போட்டிருக்கியா இல்ல கழுவிருக்கியா? கிடையாது. பெட்ல கச்சகச்சன்னு இவளோட யூனிஃபார்ம் புக்ஸ்ன்னு எதுவும் இருக்கக்கூடாது, நீட்டா இருக்கணும். ஆனா நீ தூங்கி எழுந்ததும் பெட்ஷீட்டை மட்டும் கூட மடிக்க மாட்ட. அழுக்கு துணி ஒண்ணு இருக்கக்கூடாது, ஆனா என்னைக்காவது நீ துவைச்சிருக்கியா? பீரோ அப்படியே நீட்டா இருக்கணும், ஆனா நீ தான் களைச்சே விடுவ. புக்கு நோட்ஸ் பேனா ரிமோட்டு செல்போனு சார்ஜர்னு எல்லாம் அந்தந்த இடத்துல இருக்கணும், ஆனா நீ எடுத்து யூஸ் பண்ணிட்டு அந்தந்த இடத்துல வைக்கவே மாட்ட. பாத்ரூம்ல சோப்பு அதை நீ எப்படி போட்டு வருவ தெரியுமா? குளிச்சுட்டு போடுற டவலு அதை நீ எப்படி போட்டு வருவ தெரியுமா? நீயும் சத்யாவும் ஒரே டிபார்ட்மெண்ட் தான். உனக்கு என்ன கஷ்டம் இருக்குமோ அதே கஷ்டம் தான் அவளுக்கும் இருக்கும். பாத்ரூம் போக முடியாம, தண்ணி குடிக்க முடியாம, டைமுக்கு சாப்பிட முடியாம, வெயில நின்று மழையில நின்று தலை வலிக்கும் கால் வலிக்கும். பீரியட்ஸ் டைம்ல அதுக்கு மேல டயர்டா இருக்கும். இத்தனையிலையும் இத்தனை கஷ்டத்துலயும் அவன் உனக்காக இத்தனை வேலையும் பண்றால, அவளுக்கு நீ என்ன பண்ணிருக்க? சரி, அதெல்லாம் விடு. 2 பேரும் ஒன்னா தானே வேலைக்கு போயிட்டு வர்றீங்க. நீ வந்தோடனே படுத்துக்கிற, அந்த பிள்ளை வந்தோடனே கிச்சன்ல போய் நிக்குது. சமைக்கும் போது அப்படியே பேசிக்கிட்டே 1 2 பொருள் தண்ணி இதெல்லாம் எடுத்து கொடுத்தா அவளுக்கு ரிலாக்ஸா இருக்கும் இல்ல, அதையும் நீ பண்ண மாட்ட. மளிகை சாமானம் காய்கறி அரிசி பருப்பு மாவு தண்ணின்னு இப்படி என்ன இருக்கு என்ன இல்லைன்னு ஒண்ணுமே நீ கண்டுக்க மாட்ட. எல்லாமே அந்த பிள்ளை தான் பார்த்து பார்த்து பண்ணணும். ஆனா பசி வந்துட்டா மட்டும் எப்படி கத்துற? அந்த பிள்ளை பதட்டத்துல அப்படியே கையெல்லாம் நடுங்குண்டா. அவளுக்கும் தான் ஆசை இருக்கும் புருஷனுக்கு அவனும் பார்த்து பார்த்து பண்ணணும்னு. அதுக்குன்ட்டு கூட மாட பண்ண என்ன குறைஞ்சா போவ? சரி, நீ வேலைக்கு போயிட்டு வர, கிச்சன்ல போய் அடுப்புல நின்று வேகாட்டியும் பரவாயில்ல. துணி அந்த பிள்ளைதான் மழையிலையும் வெயிலையும் அத்தனை பேர்த்து துணியும் துவைச்சு காய போடுது. என்னைக்காவது அதை எடுத்து மடிச்சாது வைப்போன்னு வச்சிருக்கியா? இல்ல மடிச்சு வச்சதை களைச்சு விடாம இருந்திருக்கியா? அதையும் பண்ண மாட்டேன். பாவண்டா அந்த பிள்ளை. இன்னும் சொல்ல போனா அந்த பிள்ளைக்கு பீரிச்சா கால் வலிக்குதா தலை வலிக்குதா வயிறு வலிக்குதா உடம்பு முடியலையா என்ன ஏதுன்னு என்னைக்காவது கேட்டிருக்கியா? அந்த பிள்ளை என்ன மிஸ்ஸுன்னு மாதிரி மாத்திரை போட்டுக்கிட்டு அது உனக்கு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு கிடக்கு. கொஞ்சம் கூட நீ கேர் பண்ண மாட்ட. இப்படியெல்லாம் உன்னோட லவ்வை நீ காட்ட மாட்ட. ஆனா இப்போ உட்காந்து அழுது புலம்பி என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு போயிடுவான்னு உன்னோட கோபத்தை வந்து உன் பிள்ளை மேல காட்டிட்டு கிடக்க இல்ல. முதல்லலாம் ஒரு அளவுக்கு 2 பேரும் சரியாதான் இருந்தீங்க. இப்ப என்னமோ நீ வர வர சரியே இல்லை, தெரிஞ்சுக்கோ. யாருமே நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அவங்க அருமை தெரியாது. நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போன பின்னாடி தான் அருமை தெரியும். சின்ன சின்ன குறைகள் அம்மாகிட்டே ஆகட்டும் மககிட்டே ஆகட்டும் இருக்கிறதான் வாஸ்தவம் தான். ஆனா அதையும் பொறுத்து போகணும்ல, சகிச்சுட்டு போறதுக்கு பேர் தான் வாழ்க்கை. அதை நீயும் புரிஞ்சுக்கணும், சத்யாவும் புரிஞ்சுக்கணும். சத்யா புரிஞ்சுக்காம எல்லாம் இல்ல.
அவ புரிஞ்சுக்கலினே நீ தப்பா நினைச்சுக்காத என்ன, அவ புரிஞ்சுக்கிட்டங்காட்டி தான் எவ்வளவோ ஆசைகள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் உன்கிட்ட இருந்தாலும் அத்தனையும் வெளிப்படுத்தாம கட்டுப்படுத்திக்கிட்டு உன் கூட உன்னி குப்பை கொட்டிட்டு உட்காந்துருக்கா. நீ பயப்படுற மாதிரி உன்னை விட்டுட்டு போயிடுவானா, அவ எப்பவோ போயிருக்கணும். உங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற சண்டையில பிள்ளை ஏதாவது பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கேன், நான் மனுஷனா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். முதல்ல பிள்ளை மேல கோவத்தை காட்டாத. யாரா இருந்தாலும் வார்த்தைகளை கவனமா கையாளணும். பெத்தவங்களே இப்படி எல்லாம் பேசினா அடுத்தவங்க என்னெல்லாம் பேசுவாங்க. நம்ம என்ன பேசுறோமோ அதை அப்படியே பழிச்சு அந்த பிள்ளை வாழ்க்கையே பாதிச்சிரும். நீ பேசின ஒத்த வார்த்தை அது இப்ப என்னை எவ்வளோ பேச வச்சிருச்சு பாத்தியா. நீ நினைச்சிருப்ப நினைச்சா அடிச்சு எட்டி வச்சு மிதிக்கிறதுக்கும், நினைச்சா ஆசைப்பட்டது வாங்கி கொடுத்து கொஞ்சனா மக வந்து நம்ம கிட்ட ஒட்டிக்குவான்னு, நினைச்சா தூக்கி வச்சுக்கிறதுக்கும் நினைச்சா தூக்கி எறிகிறதுக்கும் அவ ஒன்றும் பொம்மை இல்ல, புள்ள. அதுக்கும் மனசு இருக்கு, அதுக்கும் உணர்வுகள் இருக்கு, அதுக்கும் வலிக்கும். சண்டையோ பிரச்சனையோ பேசி தீக்கிற அளவில் இருக்கிற வரைக்கும் ஓகே, இல்லைங்கிற பட்சத்துல அது வெறுப்பா மாறி விலகிரும். அவ்வளோதான், முடிஞ்சு ரிலேஷன்ஷிப்பு. என் மேல உனக்கு கோவம் வரும், ஆதங்கம் வருத்தம் எல்லாமே இருக்கும். ஆனாலும் நீ என் சைடு இருந்து யோசிச்சு பாரேன். ஒருத்தங்க இல்ல அப்படிங்கிறது வேற, இருந்தும் இல்ல அப்படிங்கிறது வேற. ரெண்டுக்கும் ஆன பெயின் வேற லெவல்ல இருக்கும். சத்யாக்கு புருஷன் நீ இருக்க, ஆனாலும் புருஷனா நடந்துக்கிறியா? ரேவதிக்கு அப்பா நீ இருக்க, ஆனா அப்படா நீ நடந்துக்கிறியா? அவங்களோட ஏக்கத்தை பார்த்து பார்த்து நானும் ரொம்ப நொந்துட்டேன். நீயும் அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு ரொம்ப பேச வச்சுட்ட, அதனால தான் நானும் பேசிட்டேன். நீ என்ன நினைச்சிட்டாலும் பரவாயில்ல. ஏதோ மனசுல ரொம்ப நாளா இந்த பாரத்தை இறக்கி வச்சிட்ட மாதிரி இருக்கு. உங்க வாழ்க்கை உங்க இஷ்டம். சத்யா அழாதடா, ஒண்ணுலடா, எல்லாம் சரியாயிடும். சத்யா நம்மளை விட்டு போயிட மாட்டான்னா, அவளை ஒன்றும் பண்ணிக்க மாட்டான். நீ அவனை நினச்சி கவலைப்படாத. நீ கூட்டு போயிடல, சத்யா கூட்டு கேள்வில ஒன்றும் பண்ண மாட்டான். அழாட, நீ எனக்கு கூட்டு டாடிதா. ஓகே, ஐ லவ் யூ. போய் கவலைப்படாம தூங்கு. நம்ம நாளைக்கு போய் சத்யாவை பார்க்கலாம். நான் உனக்காக சத்யாட்ட பேசுகிறேன், சாரி கேட்குறேன். என்னை 2 பேரும் மன்னிச்சிடுவீங்களா? என்னை வெறுத்துவீங்களா? நான் உங்களுக்கு வேண்டாமா? நான் இனிமேல் நான் இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் சரியா? சமட்டு பிள்ளையா குட்டுக்கெல்லாம் அடுப்பேன். என்னை வெறுத்துடாட. சாரி பேசு சத்யா. டாடி ஒன்றும் இல்லடா தங்கம், நீ சொன்ன மாதிரி எல்லாம் சரியாயிடுன்னா. சத்யான்னு வெட்டுடுமா? இல்லடா தங்கம், அவனோட தேவதை இல்லை நீங்க. உங்களை எப்படி வெறுப்பாங்க? அப்பா திட்டி எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கேன்ல. சத்யா உட்காந்து யோசிப்பான், அப்புறம் அவன் புரிஞ்சுக்கிட்டு உன்னை வெறுக்க மாட்டான். இனி அடிக்கவோ திட்டவோ மாட்டான் என்ன. அடிச்ச திட்டுனா பரவாயில்ல, பேச மாட்டா பாத்தியா? என்னைய சத்யாக்கு முதல்ல இருந்தே பிடிக்காது, அதனால தான் அவங்க 2 பேரும் நீ கண்டுக்கிறதே இல்லை. அச்சிச்சோ, தங்க பிள்ளை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? அப்படியெல்லாம் இல்லை. இல்ல அப்படித்தான், அவங்க 2 பேத்துக்கு என்ன பிடிக்காதுல, அதான் வேட்டுட்டாங்க. நான் உங்களுக்கு வேண்டாம். அப்படியெல்லாம் இல்லடா தங்கம், என் குலசாமி நீங்க. உங்களை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா என்ன? ஆ, செல்லம் இல்லடா. அதை பத்தி யோசிக்காம சந்தோஷமா போய் தூங்குவீங்களாம் சரியா? அது இன்னும் வலிக்கா? காடு வலிக்கி, மனசு வலிக்கி, வாய் வலிக்கி. சரிடா தங்கம், அதை டாக்டர் இருக்காங்களா, பார்த்துடுவாங்க. நீ நல்லா தூங்கு, காலையில சத்தியா சரியாயிடுவான். அவனே வந்து பேசுவான் சரியா? நிஜமா ப்ராமிஸ்? நிஜமா ப்ராமிஸ் தீ தங்க பிள்ளை. ஐ லவ் யூ சிவப்பா.